ஸோ இந்த வீடியோவில் நம்ம புது மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பிளெட்ஜிங் மெக்கானிசமும் சேஞ்ச் ஆகிருக்கு, அதையும் பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் புது லிவரேஜஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அப்புறம் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் செட்டில்மெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு, ப்ராஃபிட்ஸ் வர்றது 2 days கழித்து தான் வரும், அதையும் தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ பிளெட்ஜிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிளெட்ஜிங்னா ஃபஸ்ட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கங்க. உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாக் ஹோல்டிங்ஸில் வாங்கி வச்சுருக்கீங்க, லாங் டேர்மில் சிஎன்சியில் வாங்கி வச்சுருக்கிங்கன்னா அந்த ஸ்டாக்கை அடமானம் வைக்கிறது, அதாவது பிளெட்ஜிங் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு நம்ம அதை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி ட்ரேட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெக்கானிசம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளோட ஸ்டாக்ஸை ப்ரோக்கர்கிட்ட கொடுப்போம். ப்ரோக்கர் கிளியரிங் கார்ப்பரேஷனில் சப்மிட் பண்ணி இந்த ப்ராசஸ் நமக்கு பிளெட்ஜிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம சிடிஎஸ்எல்லையே பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். இது ஏன் இந்த பிளெட்ஜிங் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இடையில இந்த கார்விங்கிற ஒரு ரீசன்ட் ஈவெண்ட் நடந்தது. இந்த நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி பிளெட்ஜிங் பண்ணுறதுக்கு. அப்போ கார்வி நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி நிறையா லாஸ் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு. நம்மளோட செக்யூரிட்டிஸ் எல்லாம் எடுத்து அவங்க வேறு இடத்துல வச்சு அமௌண்ட் வாங்கி அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ புதுசாக பிளெட்ஜிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி பிளெட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஹோல்டிங்ஸில் இருந்ததுன்னா அதை பிளெட்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அந்த அமௌண்ட் எடுத்து வேறு ட்ரேட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பிளெட்ஜிங் பண்ணுறதுன்னு நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நியூ மார்ஜின் சிஸ்டம் ரூல்ஸ்க்கு பார்த்துடலாம். ஸோ டேரெக்டாக கன்சோலில் லாகின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இங்கேயே அந்த ஆர்டிக்கல் இருக்குது. கன்சோலில் போயிட்டு டேரெக்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸில் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பிளெட்ஜ் அப்படின்னு வந்துடும். இங்கே எவ்வளோ குவான்டிட்டி அந்த ஸ்டாக்கை பிளெட்ஜ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளெட்ஜ் ஃபார் மீ அப்படிங்கிறது போட்டு குவான்டிட்டி. ஸோ இது பிளெட்ஜ் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். அந்த இமெயிலில் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஒரு சிடிஎஸ்எல் சைட்டுக்கு போயிட்டு ஓடிபி வரும். உங்கள் பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணோன்னே அதை என்ட்ரு பண்ணோன்னா உங்களுக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளெட்ஜ் ஆகிட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு இதாகிடும். ஸோ அந்த டைமிங் போட்டிருக்காங்க இங்கே 2 PM and 5 PM தான் ப்ராசஸ் ஆகும் பிளெட்ஜஸ். 11 மணிக்கு நீங்கள் பண்ணாலும் 2 PMக்கு தான் ஆகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. திடீர்னு எனக்கு பிளெட்ஜ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை பார்த்துக்குங்க. வெரி சிம்பிள் தான் அது. ஸோ இது எதுக்காக பிளெட்ஜ் பண்ண, என்னென்ன அட்வான்டேஜஸ் இந்த நியூ பிளெட்ஜ்னால அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களோட செக்யூரிட்டியை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஸோ கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில், அதாவது நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட்ஸு எல்லாமே உங்களுக்கே வந்துடும். எந்த இதுவும் மற்ற யாருக்கும் போகாது, உங்களுக்கே வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் அப்ரூவ் பண்ண எல்லா செக்யூரிட்டிஸையும் நீங்கள் பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில ஸ்டாக் புரோக்கர்ஸ் இன்க்ளூடிங் ஜீரோதா இதை பிளெட்ஜ் பண்ண விட மாட்டாங்க. எதனால் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, சில லிக்விட் ஃபண்ட்ஸ் டிவிடெண்ட்ஸ் தருவாங்க. அது எப்படி தருவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அதே யூனிட்ஸை, அதே சேம் ஃபண்டோட யூனிட்ஸை சில டிவிடெண்ட்ஸாக தருவாங்க பிளெட்ஜ் பண்ணும்போது. ஸோ அப்படி பண்ணும்போது புரோக்கர்ஸ்க்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. என்னென்னா, அதை நம்ம தனியாக டிவிடெண்ட்ஸையும் இந்த யூனிட்ஸையும் பிரித்து புரோக்கர் அவங்க கிளையண்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி ஒரு பெரிய ஆப்ரேஷ்னல் டிஃபிகல்ட்டினால தான் அவங்க இதை பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ உங்களோட அக்கௌண்ட்லேயே இருக்கிறனால, டிமேட் அக்கௌண்ட்லேயே அந்த ஷேரை வச்சு நீங்கள் பிளெட்ஜ் பண்ணுறதுனால இந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. இப்போ எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃபெசிலிட்டி டு செல் பிளெட்ஜ்டு ஸ்டாக். ஸோ இந்த ஃபீச்சர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக்கை பிளெட்ஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை அன்பிளெட்ஜ் பண்ணி திருப்பி உங்கள் டிமேட்டுக்கு கொண்டு வந்து அந்த மாதிரியெல்லாம் பண்ண தேவையில்லை. டேரெக்டாக அங்கேருந்தே நீங்கள் பிளெட்ஜ் பண்ணியிருந்தது செல் பண்ணிவிட்டு நீங்கள் அமௌண்ட்டை வாங்கிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த புது ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. பிளெட்ஜிங் சார்ஜஸ் பார்த்துக்குங்க, 30 rupees + GST ஒரு பிளெட்ஜ் ரெக்வெஸ்ட்டுக்கு. நீங்கள் 10 பிளெட்ஜ் ரெக்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 10 × 30 போட்டுக்கணும், 300 அந்த மாதிரி வந்துக்கும். ஸோ இதுதான் சார்ஜஸ். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நியூ பிளெட்ஜிங் சிஸ்டம் பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். எப்படி பிளெட்ஜ் பண்ணுறது, என்ன சார்ஜஸ்ஸு, பிளெட்ஜிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா, நியூ மார்ஜின் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். புது மார்ஜின் சிஸ்டமில் இன்ட்ராடே லிவரேஜை ரெடியூஸாக பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இல்லைன்னு யாருமே சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டாக் 100 ரூபா இருந்ததுன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க புரோக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, உங்ககிட்ட 5 ரூபா 4 ரூபா இந்த மாதிரி அமௌண்ட் இருந்தாலே அந்த 100 ரூபா ஸ்டாக்கை வாங்குற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை செபி ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்கு. உங்ககிட்ட மினிமம் ஒரு அமௌண்ட் இருக்கணும். ஆனால் புரோக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட அந்த அமௌண்ட் இருக்க தேவையில்லை, அதை விட கம்மியாக இருந்தாலே நாங்கள் லிவரேஜ் தரோம் அப்படின்னு நிறைய அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கஸ்டமர்ஸை. இதனால் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. சில டைம் நல்லா ட்ரேட் பண்ணுறவங்க பாசிட்டிவாக இருக்கும், நல்லா தெரியாமல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ஓவரால் லிவரேஜ் எடுக்கிறதுனால நெகட்டிவ் இருக்கும், லாஸும் ஆகும்.
ஸோ இதை வந்துட்டு ரெகுலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக செபி ஃபேஸ் வைஸாக லிவரேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறாங்க. டிசம்பர் 20 to 21 ஒரு பர்சன்டேஜ் இருக்கணும், அதுக்கப்புறம் மார்ச் 20 to 21 இவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த இது இல்லை அப்படிங்கும்போது பெனால்ட்டி போடுவாங்க ப்ரோக்கர்ஸ்க்கு. நீங்கள் ப்ரோக்கர் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது உங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் இதை வாங்கவே விடணும். அப்படி விடலை அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்கர்ஸ்க்கு பெனால்ட்டி போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 5 ரூபா இருக்கிறது அடுத்தது உங்ககிட்ட 7 ரூபா இருக்கணும்னு சொல்லுவாங்க, அடுத்தது 12 ரூபா, அடுத்தது 18 ரூபா, ஃபைனலாக 20 ரூபா இருக்கணும் 100 ரூபா ஸ்டாக்கு வாங்குறதுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா 5 டைம்ஸ் தராங்க. மேக்ஸிமம் லிவரேஜ் ஆஃப் 20% ஆர் 5 டைம்ஸ். அதாவது 100 ரூபா இருக்கும்போது 5 டைம் 20 ரூபா இருக்கணும். அது அப்படி தான், அதுதான் கணக்கு இங்கே. இப்போ அவ்வளோதான். உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு ரெடியூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இல்லைன்னு யாரும் சொல்ல, அதை மட்டும் தெளிவுபடுத்திக்கங்க. இதை வந்துட்டு மெதுவாக தான் ஃபேஸ் வைஸாக பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் லிவரேஜ் அப்படிங்கிறது இந்த ஷீட்டில் பார்த்துக்கலாம் நீங்கள். நான் இங்கே இந்த ஷீட்டோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சேல் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் ஹோல்டிங்ஸ் கேன் பி யூஸ் டு டேக் நியூ பொசிஷன். இப்போ நீங்கள் ஹோல்டிங்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதில் வர்ற ப்ராஃபிட் வரும், அந்த அமௌண்ட்டு, அப்புறம் ஆக்சுவல் அமௌண்ட்டு உங்களுக்கு வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் புதுசாக ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கிக்கலாம், இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்என்ஓக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை திருப்பியும் வேறு ஸ்டாக் வாங்கலாம் டெலிவரியிலே, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது அப்படி தான் இருக்கும் ஜீரோதாவில் கரண்ட்டாக. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. செபியானா அதை சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி ஜீரோதா அதை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா T1 ஹோல்டிங்ஸை செல் பண்ணும்போது வர்ற அமௌண்ட்டில் நீங்கள் மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ணிக்கலாம், டெலிவரி எடுத்துக்கலாம். ஆனால் எஃப்என்ஓ பண்ணும்போது அதில் 60% ஆஃப் த செல்லிங் வேல்யூவில் தான் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும், மீதி 40% யூட்டிலைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ப்ராஃபிட்ஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் நியூ பொசிஷன் ஒன்லி ஆஃப்டர் இட் இஸ் செட்டில்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ப்ராஃபிட் உடனே வந்தோன்னா மற்ற ஸ்டாக், அந்த ப்ராஃபிட் வச்சு நம்ம மற்ற ஸ்டாக் வாங்கலாம் அப்படிங்கிறது இருந்தது. இனி பார்த்திங்கன்னா இப்போ மண்டே நீங்கள் இன்ட்ராடே ப்ராஃபிட் பண்ணி ஒரு அமௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது வெனஸ்டே தான் வரும், 2 டேஸ் கழிச்சு. எஃப்என்ஓ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணிங்கன்னா அது நெக்ஸ்ட் டே தான் செட்டில் ஆகும். அந்த மாதிரி ஒரு பெரிய சேஞ்ச் இதுதான் நமக்கு முக்கியமான சேஞ்சஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கைட்டில் ஒரு வேல்யூ காமிக்கும், கன்சோலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல்யூ காமிக்கும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வந்து ஆப்ஷன் செல் கிரெடிட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி டு பை ஆப்ஷன்ஸ் ஆன சேம் ட்ரேடிங் டே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பை பண்ணிங்க, அதை எக்ஸிட் பண்ணுறீங்க, இல்லைனா புது ஒரு ஷார்ட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க, அப்போ பார்க்கும்போது நமக்கு ப்ரீமியம் கிரெடிட் ஆகும். செல் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் பை ஆப்ஷன் செல் பண்ணும்போதும் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும், புதுசாக ரைட் பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிரெடிட் ஆகும் ப்ரீமியம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது பை ஆப்ஷன் தான் எடுக்க முடியும், நீங்கள் வந்துட்டு ஷார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு சேம் செக்மெண்ட்டில் தான் அதுதான் பண்ண முடியும். நீங்கள் வேறு கரன்சி இந்த மாதிரி ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ்க்கு எதுவும் பண்ண முடியாது. கான் பி யூஸ்ட் ஃபார் கரன்சிக்கு. அதில் வர்ற அமௌண்ட்டை சேம் டேயில் பை பண்ணலாம், ஆனால் நெக்ஸ்ட் டேயில் மற்ற ட்ரேட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் டேயில் மட்டும் கரன்சி இந்த மாதிரி செக்மெண்ட்டை இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லிவரேஜ் எந்த சேஞ்ச் இல்லை, இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ கரண்ட்டாக மெதுவாக தான் கிக் ஆஃப் ஆகுது. அந்த ஃபேஸ் காமிச்சனில் டிசம்பர்லேருந்து அந்த வீடியோ இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் சொன்ன மாதிரி கைட் பேலன்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆகாது, அதனால் T+2 கழிச்சு தான் ப்ராஃபிட் வந்துட்டு காட்டுறதுனால. ஸோ இதுதான் மேஜர் அப்டேட்ஸு. ஸோ வெரி சிம்பிள் தான், ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எதுவும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஸோ தேங்க்யூ, பபாய்.